இன்றைக்கி வத்த குழம்பு வைப்போம். இப்போ மே தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்ப்போம். இப்போ மல்லி ஒரு 2 ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்காண்டி வறுத்துறணும். பச்சரிசி ஒரு ஸ்பூனு, இந்த கடுகில் நான் உளுந்து கலந்துருவேன், அதனால் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டால் போதும், துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டுக்கிட்டு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. இது காரத்துக்கு காரம் கிடையாது. இது இந்த கலருக்காண்டி உள்ள சில்லி, அதில் ஒரு 5, சாதாரண ஒரு மிளகாயில் காஷ்மீரி சில்லி, அது சாதாரண மிளகாயில் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. பத்தாட்டி அப்புறமேலுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக்காமல் வறுக்கணும். வெந்தயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல்லில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சிம்மில் வச்சிடலாம். இதை நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு 15 பல் இருக்கும், 15 பல் பூண்டு, 15 பல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, இதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். இதையும் ஏன்னா வதக்கிட்டு நம்ம போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பூண்டு, இது புளி ஊற போட்டிருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற போட்டிருக்கேன். இதையும் வதக்கிட்டு ஆறினோடனே அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பவுட்ரு பண்ணியாச்சு, நம்ம வறுத்தோம்ல, அது பவுட்ரு பண்ணியாச்சு. அது வெல்லம், இது புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு நிறையா எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நான் கட்டி பெருங்காயம் தான் இருக்குது, அதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்ச பிறகு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போடலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கடுகு நல்லா வெடித்தோடனே அதுக்கு பிறகு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வத்த குழம்பு நான் ஊருக்கெல்லாம் போனேன்னா இதுதான் வச்சுட்டு போவேன். நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி பூண்டு உரித்தது, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதை போய் காட்டிடு, இது கேழ்வரகு, இது காய வச்சது, அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சின்ன அது தானியத்திலே ரொம்ப சின்ன. இது நல்லா வதங்கினோடனே இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு, உப்பை நிறையா போட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த சுண்டைக்காய் வத்தலில் அந்த உப்பு நிறையா இருக்கும். அதனால் இது வத்த குழம்புனா என்ன, எல்லா ப்ராசஸும் ஒன்று தான், ஆனாலும் எந்த வத்தல் வேணாலும் போடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். நல்ல புளி நல்லா கொதித்த பிறகு போட்டுட்டு இந்த பவுடரையும் நல்லா போட்டுறணும். நல்லா அந்த புளி பச்சை வாசனை போன பிறகு தான் இதெல்லாம் போடணும். இந்த பவுடரை போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா அதில் பத்தலைன்னா இது போட்டுக்கலாம், இந்த டயத்தில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ உப்பும் பார்த்துட்டு போடணும், கொஞ்சம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அது நல்லா சிம்மில் போட்டுருவோம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சுண்டைக்காய் வத்தலை போட்டு, சுண்டைக்காவோ மணத்தக்காளியோ எது வேணாலும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இது மேலே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு இதான் லாஸ்ட்டு. இதை நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு சிம்மிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் கொஞ்சோண்டு நம்மளுக்கு வெல்லம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புனாலே கொஞ்சம் வெல்லம் போடணும். இந்த பாருங்கள், நான் போடுறேன். இது ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். வெல்லம் இல்லாத சர்க்கரை நச்சது போட்டுட்டு இது அப்படியே சிம்மிலே கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கூட பச்சை நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஆறின பிறகு ஒரு பாட்டிலையோ எதிரையோ ஊற்றி வச்சிட்டோம்னா கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். எப்போ நம்மளுக்கு காலையில் ஸ்கூல் போகவே தேவையோ அந்த டயத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். வாங்க பார்க்கலாம், சுவையான வத்த குழம்பு ரெடி.